Dear students, today I am going to discuss the next topic, intersection, under Learn English through Tamil, a foundation course, given by Dr. R. Gunasekharan. Vetri welcomes you all. Now, intersection. What is the definition for intersection? Definition means varayarai. An intersection is a word which expresses some sudden feeling or emotion. Kindly follow. An intersection is a word which expresses some sudden feeling or emotion of a person. தமிழாக்கம். ஒரு இடைச்சொல் என்பது சில திடீர் உணர்வு அல்லது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் ஒரு சொல். ஒரு இடைச்சொல் என்பது சில திடீர் உணர்வு அல்லது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் ஒரு சொல். That is called intersection. Examples: hello, hello, what are you doing there? Let me repeat. Hello, hello, what are you doing there? தமிழாக்கம். ஹலோ, ஹலோ, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இங்கே ஹலோ ஹலோ என்பதற்கு நான் வணக்கம் வணக்கம் என்று தமிழாக்கம் செய்திருக்கிறேன். அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங் தேர்? அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது இதன் தமிழ் பொருள். இரண்டாவது, எக்ஸாம்பிள்ஸ். அலாஸ், அலாஸ், he is dead. அலாஸ், அலாஸ், he is dead. தமிழாக்கம். ஐயோ அவன் இறந்துட்டான். ஐயோ ஐயோ அவன் இறந்து விட்டான். அதை கொலோக்கியலாக சொல்லும்போது ஐயோ அவன் இறந்துட்டானே என்று சொல்லுவோம். ஐயோ ஐயோ அவன் இறந்து விட்டான். மூன்றாவதாக, ஹா ஹரா, we have won the game. This is another example. Ha, hara, we have won the game. அதாவது உணர்ச்சிகளின் எடுத்துக்காட்டு, வெளிப்பாடு. ஹா, ஹரே, அதாவது நாங்கள் ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளோம். We have won the game. அடடா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு வெறித்தனமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது இன்டர்செக்ஷன். ஆ, அரா, ஆஹா நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ். ஓ ஓ, ஐ காட் சச் அ ஃப்ரைட். ஓ ஓ, ஐ காட் சச் அ ஃப்ரைட். தமிழாக்கம். ஓ, எனக்கு அப்படி ஒரு பயம் வந்தது. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. ஓ ஓ, எனக்கு அப்படி ஒரு பயம் வந்தது. அதுவே கொலோக்கியலாக பேசும்போது ஐயோ எனக்கு பயமாக இருக்குது என்று கூறலாம். அடுத்து, ஹஷ் ஹஷ், don't make a noise. Shh.
Don't make a noise. அதாவது வாயில் மேல் விரலை வைத்து don't make a noise. ஆசிரியர்கள் வகுப்பிலே கிளாஸ் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது, வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது பசங்கள், பள்ளி மாணவர்கள் சத்தம் போடுவார்களானால் அப்பொழுது ஆசிரியர்கள் இவ்வாறு குறிப்பிடுவது, சத்தம் போடாத. அதே அஷ் அஷ், டோன்ட் மேக் அ நாய்ஸ், அமைதி அமைதி, சத்தம் போடாதே, அமைதி அமைதி, சத்தம் போடாதே என்று பொருள் கொள்ளலாம். ஆக இந்த ஒரு சில வார்த்தைகள் நமக்கு மிக எளிதாக இன்டர்செக்ஷனை பற்றி குறிப்பிடுகிறது. அன்பு மாணவர்களே, நான் இதுவரை உங்களுக்கு முறையாக ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதாவது வார்த்தைகள், அது முக்கியமான வெர்ப், நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ஆர்டிகல்ஸ், கன்ஜக்ஷன், இன்டர்செக்ஷன்ஸ், அனைத்து விதமான வார்த்தைகளையும் முழு விவரமாக உங்களுக்கு தெரியப்படுத்தி அதை வாக்கியங்களை அமைத்து உங்களுக்கு மிக தெளிவாக விளக்கி இருக்கிறேன். இதை நாம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்று கூறுகிறோம். அடுத்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பலாம். இனி அடுத்த வகுப்பு முதல் நான் செய்யப்போவது மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது ஆங்கிலம் எழுத, பேச, கேள்வி கேட்க அனைத்து விதமான முறையான வழிகாட்டிகளை நான் கொடுக்க போகிறேன். உதாரணங்கள் கொடுக்க போகிறேன், எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன், அதில் இருக்கின்ற இடர்பாடுகளை கலைந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி இது இது ஐ வில் டேக் இட் ஆஸ் அன் வெர்பல் அப்ரோச். இதுவரை யாரும் செயல்படுத்தாத ஒரு முறையை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். நீங்களே யூடியூபில் விதவிதமான லேர்ன் இங்கிலீஷ் என்ற வகுப்புகளை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் நேரடியாக எடுத்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஏதாவது ஒரு சென்டென்ஸை எடுத்து கொடுவார்கள். நான் அப்படியெல்லாம் செய்யப்போவதில்லை. முதலில் சாதாரண வாக்கியங்களை எப்படி உருவாக்குவது என்பதை விரிவாக எடுக்கப் போகிறேன். சாதாரண வாக்கியங்கள், சிறு வாக்கியங்கள் அல்லது காம்பவுண்ட் என்று சொல்லக்கூடிய வாக்கியங்கள், காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய வாக்கியங்களை எப்படி, அடுத்து இன்ட்ராகேட்டிவ் கேள்விகளை எப்படி எழுப்புவது, அதை நான் விரிவாக எடுக்கப் போகிறேன். மூன்றாவதாக, கேள்வி கேட்கும்போது 3 வகையாக நாம் கேள்வி கேட்கலாம். அது எப்படி கூறுவது என்றால், WH questions என்று ஒரு வகை, எஸ் ஆர் நோ என்ற ஒரு வகை, டேக் கொஸ்டின் என்ற ஒரு வகை. இந்த 3 வகையான கேள்விகள் மட்டும்தான் நாம் கேட்க முடியும் ஆங்கிலத்தில். இதை தெளிவாக எந்த ஒரு புத்தகமும் கொடுக்கவில்லை. நான் இதை மிக மிக சிறப்பாக உதாரணங்களோடு கொடுக்கின்றேன். இதற்கு நான் என்னுடைய துணைக்காக ஆக்ஸ்போர்ட்
டிக்ஷனரி, இங்கிலீஷ் மற்றும் தமிழ் டிக்ஷனரியை முழுவதும் கம்ப்யூட்டர் செய்து அதில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டராக ஒவ்வொரு வார்த்தைகளையும், உதாரணமாக வெர்ப், நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், தி ஆர்டிக்கிள், கன்ஜக்ஷன், இன்டர்செக்ஷன் என்று ஆல்பபெட்டிக்கல் ஆர்டராக நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் பதிவு செய்துள்ளேன். இதை எடுத்து நான் உபயோகப்படுத்தும் போது நான் உங்களுக்கு வெர்பல் அப்ரோச், அதாவது வினை உரி சொல்லின் மூலமாக இதை கற்பிக்கப் போகிறேன். ஏனென்றால் நமது ஒரு வாக்கியத்தை உருவாக்கும் போதோ அல்லது கேள்வி கேட்கும் போதோ மிக மிக முக்கியமானது வினைச்சொல். ஒரு வாக்கியம் உருவாக்குவதற்கு வினைச்சொல் 70 விழுக்காடு உதவி செய்கிறது. மீதி உள்ள 25 விழுக்காடு தான் நவுன் மற்றும் ப்ரொனவுன் மற்றும் இதர அட்ஜெக்டிவ், அட்வர்ப், அது ஆர்டிக்கிள், கன்ஜக்ஷன், இன்டர்செக்ஷன் போன்ற இவைகள் உதவுகின்றன. இதை மிக சிறப்பாக நான் விரும்புவதற்கு கூற விரும்புகிறேன். அதாவது வினைச்சொல், வெர்ப் என்பது உயிர், சோல், உயிர். அதாவது வெர்பு அல்லாத மற்ற வார்த்தைகள் நாம் என்ன சொல்லலாம்? அது உயிரற்ற ஒரு உடலை குறிக்கிடலாம். உயிரற்ற உடல் எப்படி இருக்கும்? எந்தவித அசைவும் இல்லாமல் அப்படி இருக்கும். அதன் உள்ளே உயிர் போகும்போது, உயிர், சோல் உள்புகும்போது அது எழுந்து நடக்கிறது, பேசுகிறது, கேள்வி கேட்கிறது, எல்லாமே செய்கிறது. அது மனிதர்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், ஏன் செடி கொடி மரங்களாகவும் இருக்கலாம். ஆக நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வெர்பு என்பதுதான் முக்கியம், வினைச்சொல். இரண்டாவதாக நமக்கு தேவைப்படுவது நவுன் அல்லது ப்ரொனவுன். இந்த 2 வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நாம் ஆயிரக்கணக்கான மிக மிக எளிதான வாக்கியங்களை அமைத்துக் கொள்ளலாம். அவ்வாறு வாக்கியங்களை அமைத்துக் கொள்ளும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ரூல்ஸ் இருக்கின்றன. அது ஏற்கனவே நான் நவுன், அதாவது பெயர் சொல்லை பற்றி குறிப்பிடும்போது குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த பெயர் சொல்லில் different types of noun, countable, uncountable nouns, pronoun, அதே மாதிரியாக வெவ்வேறு டைப்ஸ் ஆஃப் pronoun குறிப்பிட்டிருக்கிறேன். அப்பொழுது அது கவுண்டபிள் நவுனாக இருக்கும் பொழுது சிங்குலர், ப்ளூரல் என்று ஒரு வரும். அது மாறும்போது எப்படி மாறும் என்பதற்கு விதிமுறைகள் இருக்கின்றன. அதே மாதிரி ஒரு நவுனோ அல்லது ப்ரொனவுனோ கூட ஒரு வினைச்சொல் சேரும்போது வினைச்சொல் எப்படி மாறுகின்றன என்பதற்கு விதிமுறைகள் உள்ளன. இதை அறிந்து கொண்டோம் என்றால் நாம் ஆங்கிலத்தை மிக மிக எளிதாக வாக்கியங்களை உருவாக்கலாம். அது 2 வார்த்தைகளை கொண்ட வாக்கியமாக இருக்கலாம், 3, 4, 5 என எத்தனை விதமான வாக்கியங்களாக இருக்கலாம். இதை பற்றி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் ஆர். குணசேகரன்.